அங்கே வந்து அந்த கத்தரிக்கு தான் இந்த ஃபேமஸான இடம். அது பூசணி கத்தரி அதெல்லாம் செய்கிறது. $40 கிலோன்னா $40 காசு. நாங்கள் தம்புளை காஞ்சி போட்டால் எங்களுக்கு தம்புளையிலையும் $40 போட்டால் $40 காசு வரும். இங்கே என்ன அப்படி தெரிய வேண்டாம். 56 கிலோ தான் 4 கிலோ கழிச்சு தான் தெரியும். 10 கொண்டு கழுவி இருக்கு இங்கே. விளைச்சலை கூட வரும் என்று சொல்லி அதெல்லாம் தான் பாக்கினோட அந்த ஊரினங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. பழைய விவசாயிகள் எல்லாம் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம்பிளக்ஸ். இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து சங்குவேலி என்று சொல்கிற இடத்துல நான் நிற்கிறேன். இதுக்கு முதலும் வந்து நாங்கள் சங்குவேலி பகுதியில் ஒரு தோட்டம் பார்த்துருப்போம். அதாவது சங்குவேலி பகுதி என்று சொன்னால் வந்து மிகப்பெரிய தோட்ட வழியான். அதில் நாங்கள் வந்து இதுக்கு முதல் பார்த்த தோட்டம் எதுன்னு சொன்னால் டுவாய் பூசணி தோட்டம் பார்த்து நான் உங்களுக்கு முதல்லே சொன்னேன், அந்த வீடியோவில் சொன்னேன் இந்த பகுதியில் நிறைய பயிற்சிகள் நடக்குன்னு சொல்லி. குறிப்பாக இந்த பகுதியில் வந்து ஒரு பிரபலமான பயிற்சிகைன்னு சொல்லி பார்க்க போனால் கத்தரி தான். இந்த கத்தரி பயிற்சிகைன்னு சொல்கிற வந்து இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் நடக்கிறது. இந்த சங்குவேலி கத்தரிக்கான்னு சொன்னாலே வந்து ஒரு ஃபேமஸான கத்திரிக்கான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பகுதியில் நடக்கிறது. அப்போ இன்றைய நாள் நாங்கள் வந்து இப்போ நிற்கிற தோட்டத்தை பாருங்கள், ஒரு கத்தரி தோட்டம். இந்த கத்தரி தோட்டம் வந்து இந்த சங்குவேலி பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய கத்திரி தோட்டம்னு சொல்லலாம். இதை விட இன்னும் நிறைய கத்திரி தோட்டங்கள் நாங்கள் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கத்திரி தோட்டத்தை சந்திச்சு இந்த கத்திரி தோட்ட பயிற்சிகளை பற்றியும் இந்த சங்குவேலி பகுதியில் இருக்கிற இந்த கத்திரி தோட்ட பயிற்சிகளை வர தொழில் அனுபவங்களை பற்றி அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி எல்லாத்தையும் கேட்டு அறிய போகிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க உறவுகளை. இது வரைக்கும் எஸ்பி சீலம்பிளக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பகுதியில் பாருங்க வண்டி தோட்டம் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த பகுதி வந்து இந்த சங்குவேலி பகுதி வந்து மிகப்பெரிய தோட்ட வழி. எல்லா விதமான பயிற்சியும் நடக்குது. இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் வண்டி பயிர் நிற்கிது. வண்டி பாருங்க காட்டுறேன். பூ இருக்குது பாருங்க, வண்டி காய் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 500க்கு ஏற்பட்ட கண்டுகள் நிற்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி செடி 500 கிட்ட நிற்கும். ஆனால் தோட்டத்துக்குள்ளே தோட்டக்கார யாருமே இல்லை. அதால் நாங்கள் இந்த தோட்ட பயிற்சியை பற்றி இப்போ நாங்கள் இங்கே வந்து கேட்க முடியாது யார்கிட்டையுமே. சாதாரணமாக இப்போ நீங்கள் பாருங்கோ, நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து இந்த நடுப்பகுதியின் தோட்டத்தில் நடுப்பகுதிக்குள்ளே நான் நிற்கிறேன். இந்த தோட்டம் கத்தரி தோட்டத்துக்கு நிற்கிறேன் பாருங்கோ. சுத்த வர நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் தூரத்துக்கு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பாருங்கோ. தொடர்ச்சியாக நிறைய பயிற்சிகள் நடக்குது. நாங்கள் போக அப்படியே போய்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த வீதியிலேருந்து இறங்கினோம்னு சொன்னால் அப்படியே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே பயிற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கோ, ஜூம் பண்ணி. கண்ணு கட்டுற தூரத்தில் அங்கால பாருங்கோ, அதில் வந்து டுவாய் பூசணி நடக்குது. அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் இறைச்சி கொண்டு நிற்கணும். வெங்காய பயிற்சிகையும் இருக்குது பாருங்க. இங்கே வெங்காய பயிற்சி நடக்குது. அதை விட கத்தரி இருக்குது, வண்டி இருக்குது, மிளகாயும் இருக்குது. இப்படியே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இந்த பகுதியில் எல்லா விதமான பயிற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. வணக்கம் அண்ணா. அண்ணாக்கு என்ன பேர்? சிவரூபன். சரி அண்ணா, நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்ட வழி. முதல்ல இந்த பகுதியில் நாங்கள் வந்து இந்த டுவாய் பூசணி பயிற்சியை பற்றி பார்த்து நாங்கள் இப்போ இந்த பகுதியில் வந்தோன்னா டுவாய் பூசணி பயிற்சிகள் இப்போ நிறைய நடக்குது. அதை விட குறிப்பாக வந்து இந்த பகுதியில் வந்து கத்தரி பயிற்சிகள் அதிகமாக பிரசித்தி பெற்றுன்னு சொல்கிறது. இப்போ எனக்கு நீங்கள் இந்த சங்குவேலி பகுதியில் இருக்கிற இந்த விவசாயம் சம்பந்த சிறப்பான விஷயமா சொல்லுவாங்க. சங்குவேலி வந்து இந்த கத்தரிக்கு தான் இந்த ஃபேமஸான இடம். அது பூசணி கத்தரி
அதெல்லாம் செய்யறது இப்ப கத்தரியால் செய்யற குறைவாகிட்டு ஊரினங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டுது. இப்ப இந்த ஹைபிரிட் அந்த 704 மற்றது ஜப்னா பேசல் அதுகளை தான் இப்ப செய்யணும். அது விளைச்சலை கூட வரும்னு சொல்லி அதுகளை தான் பாக்கினோட அந்த ஊரினங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க பழைய விவசாயிகள் எல்லாம். இப்ப பெருசா அந்த முந்தைய மாதிரி கணக்க தோட்டங்கள் செய்யறது எல்லாம் மறுநிலங்களை தான் கூடுதலா கிடைக்கும். குறைஞ்சிட்டு கூலிக்காரற்ற பிரச்சனைகளும் ஆக்களை வேலைக்கு பிடிக்கலாது. வேலைக்கு தொழில் தோட்ட வேலைகளுக்கு கண்டு வார ஆக்களும் குறைவு. அதாலே எல்லாம் அப்படி இருந்த. ஆனா இவ்விடம் வந்து கத்தரியில பிரசித்தி பெற்று சொல்ற நிறைய பேர் சொல்றது. இப்ப நாங்க இதுக்கு முதல்ல வந்து மட்டியூர் பகுதிக்கு போய் அங்க சில கத்தரி தோட்டத்தை பார்த்தனாங்க. அப்ப அங்க இவங்க சொன்ன விஷயம் வந்து இந்த பகுதியில சங்குவேலின்னு சொன்னா வந்து கத்தரிக்கு பிரசித்தி பெற்றது. என்ன காரணத்தால் அப்படி வந்து குறைஞ்சு கொண்டு போனது? அது என்னன்னா இந்த வேலைக்காரரும் ஆக்கள் இப்ப வேலைக்கு வர ஆக்களும் குறைவு இல்லை. எல்லாம் வேற வேற வெளிநாடுகள் வெளிநாடுகள் போயிட்டீங்க. மற்றது வேற வேற வேலைகளுக்கு போயிட்டீங்க. அதனால கூட வெளிநாடுகளால எல்லாம் போயிட்டீங்க. ஆக்களை பிடிக்கலாது. அதெல்லாம் செய்யறது குறைஞ்சது. அப்ப இப்ப வந்து கத்தரின் அளவு குறைஞ்சிருக்கு. கத்தரில பொதுவா எல்லா பயிற்சியும் இப்ப முந்தி 100% 195% செய்யறா. இப்ப 140% அப்படிதான் செய்யணும். அவ்வளவு குறைஞ்சிருக்கா? இப்ப நீங்க என்ன பயிர் செய்யறீங்க? நானும் கத்தரி கொஞ்சம் நட்டுருக்கேன். நாங்கள பூசணி போட்டிருக்கேன். பூசணி நட்டுருக்கேன். கத்தரி எத்தனை செடி நிக்குது? இது வந்து 1700 கண்டு நிக்குது. இது என்ன பண்ண கத்தரி? இது வந்து 704 கைப்பெட். வித கடையில வாங்கி போட்டது. பண்ணி போடுறது. இது இப்ப நீங்க வந்து உலகத்துக்கு வந்து என்ன மாதிரி இப்ப விழாக்குள்ள முடியுது விதையல் பண்ணிட்டு? எங்களுக்கு விதையல் வந்து ஒரு பேக்கெட் 1400 ரூபாய் நிக்குது கடையில. நாங்க 3 பேக்கெட் வாங்கி போட்டுறோம். இது வந்து இப்ப இந்த கத்தரி நம்ம வந்து என்ன மாதிரி இப்ப வெள்ளையோ இந்த கலர் என்ன நாவக்கலர். இது வந்து எவ்வளவு காலத்துக்குள்ள இப்ப நீங்கள் நட்டு எவ்வளவு காலத்துக்குள்ள? நட்டு ஒரு 1.5 மாசத்துக்குள்ள காய்க்கும். 45 நாள்ல காய்க்கும். இப்ப எத்தனை நாளைக்கு நீங்க தொடர்ந்து எடுத்து கொண்டு இருப்பீங்க? ஒன்று நாளைக்கு பாஞ்சு கொண்டு இருக்கோம். 1000 நாள்ல இருந்து ஒன்று நாளைக்கு ஆயிரும். ஆஞ்சுனா எத்தனை மாதத்துக்கு தொடர்ந்து ஆயலாம்? ஒரு 3 மாசம் தான் ஆஞ்சு. 3 மாதம். என்ன நாளைக்கு இப்ப ஊரினம் அடிச்சு காய்க்காது. ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே சரியாது. இப்போ ஊரினத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஊரினம் வந்து கனகாலம் மரம் வந்து வளர்ந்து நல்லா முத்தி தான் காய்க்கும். இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு சின்ன கண்டிலேயே காய்ச்சிரும். வேலைக்கே விட்டுருமே. வேலைக்கே அந்த வருமானம் எடுத்துடலாம். நாங்கள் அந்த கனகாலம் மீண்டும் மினக்கடவுன் பண்ண தேவையில்லை. குறுகிய காலத்துல வருமானம் எடுத்துடலாம். ஆனால் குறுகிய காலத்துல கூடிய விளைச்சலையும் எடுத்துடலாம். அப்படி என்ன? அதெல்லாம் இப்ப எல்லாம் வந்து ஊரினங்களை விட்டு இந்த இடத்துக்கு வர்றது. அதுகள் வந்து ஊரினங்கள் வந்து நோய் தாக்கங்கள் எல்லாமே இருக்கும். தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் காலநிலை. இதுகள் அப்படி இல்லை. இதுக்கு நோய்னு சொல்லி வராது. வெறும் கிருமி நாசினி அடிச்சுதான் வச்சிருக்கோம். கூடுதல் நோய் வராது. கூடுதல் எல்லாம் வந்து சூத்தையல் வரும். மற்றது இந்த பச்சை பூச்சி. அதுக்குள்ள பார்த்தேன் சில அந்த இது அந்த பச்சை பூச்சி பிடிக்கும். செடி வந்து அப்படியே அழுகி போயிருக்கு. அது வந்து சூத்த ஊத்தினா சூத்தி அழுகலா போயிடும். அப்படியே இந்த இடத்துல பாருங்கோ கத்தரிக்காய் வந்து இப்போ ஆஞ்சு வச்சிருக்கிறேன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே கத்திரிக்காய் இப்போ ஆஞ்சு வச்சிருக்கிறார். அதை விட இன்னும் நிறைய ஆயம் இருக்குது. அங்கால இப்போ இறைச்சி கொண்டு நிற்கிறார். இதுக்கு பிறகு ஆயிரம் நினைக்கிறேன் நான். சாதாரணமாக பாருங்கோ நிறைய காயல் வந்து முத்தி போயிருக்குது. இந்த மண்ணு ஆயப்புறம் நிறைய காயல் வந்து அது ஒரு கட்டியா சாதாரணமா இருக்கிற செடி அப்படி இதே மாதிரி மாறுது. அதுக்கு மருந்து ஒண்ணும் இல்லை. அதை வெட்டி அகத்தோணும் இந்த இடத்துல. அப்படியே ஆனா வந்தோம்னா இப்ப நீங்க இந்த செடி நடுறீங்களானே இது நீங்க வந்து வருஷத்துல எத்தனை ஒரு கதான் செய்யலாமே? ஒரு கதான் செய்ய. நெல் வைக்கிறோம் நாங்கள். நெல் நீங்க வைக்கிறீங்க. இதுக்குள்ள நெல் போலாம் அப்படியே. நெல் வைக்கிற காணிதான். நெல் வெட்டி தை மாதம் நெல் வெட்டி மாடு மாசி பங்குனியில நடுவோம். இது இந்த இடம் புல்ல எல்லாரும் நெல் போடுறோம். நெல் போடுறோம். அங்கால அந்த மேடுகள் அங்கால ரோட்டுக்கு அது வந்து நெல் செய்யாதானி. அது மேட்டு நில காணிகள் பள்ளக்கு நில காணி. இப்ப நாங்கள் இந்த பகுதியில வந்து அதிகமா வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து கத்தரி கூட சேரும்னு சொல்லி. ஆனா இப்ப குறைஞ்சிருது என்ன? ஆனா இப்ப சீசன்ல பார்க்க போனா அந்த டுபாய் பூசணி வந்து எல்லாரும் என்னன்னா அந்த கத்தரி பாத்தி கட்ட சாடுறதுக்கு அதுக்கெல்லாம் வாக்கில் பிடிக்கலாம் இருங்க. அப்போ அதால டுபாய் பூசணி எதில்ண்டா அதை போட்டுட்டு லேமஸ்டால இடவழியெல்லாம் அடிக்கலாம். வேலையாக்கள் பிடிக்கிற கஷ்டத்தால என்ன காரணம்? வேலையாக அப்படி குறைஞ்ச வேலையாக்கள் எல்லாம் ஆக்கள் இல்லை தானே. இளமாட்டிலங்கிற ஊர்லயே இப்ப நான் ஒரு ஆள் தான் இங்கே இருக்கிறேன். இப்படி பார்த்தா கணக்கு பார்த்தேன். எல்லாம் வெளிநாடு ஆசை வந்து எல்லாம் போயிட்டாங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு அதால வந்து இளமாக்களும் இனி வேற சந்ததியும் வந்து விவசாயத்துல கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. அதான் பிரச்சனை. வயது வந்தாக்க முந்தைய ஆள் தாக்க மாதிரி செய்ய மாட்டேன். ஆனா வந்து இந்த பகுதியை பார்க்க வந்து ஒரு செழிப்பான இடமா தான் இருக்கிறது. நிறைய பயிர் செய்யறது. இப்ப வந்து உள்ளு பார்க்க போனா நிறைய பயிர் செய்ய வந்து இல்லாமல் இருக்கு. இளமட்டம் ஒரு 3-4 பேர் தான் தோட்டம் செய்யணும்.
அதுல நீங்க போனீங்க உண்மையில வந்து இந்த தோட்ட வழி இந்த பெரிய வழிக்குள்ள ஆக்கள் நிக்கிறது குறைவா தான் இருக்கு பாக்க என்ன முந்தியன்னா இல்ல இடம் நிப்பினேன் வீல நிப்பினா அங்க நிப்பினா எல்லாம் சுத்தி எல்லாம் நிப்பினேன் குறைவாக்க முந்தியன்னா முழு கிடாம ஆக்கள் நிப்பினேன் இப்ப இந்த கத்தரியத்தை வந்து நீங்க வந்து இது முடிய எத்தனை மாசம் மட்டும் முடியும்? ஒரு 9 மாசத்தோட சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் நாங்க உழுது ஓட்டு நெல்லு வேக சரி நார்மலா இதுக்குள்ள வந்து இப்ப கத்தரின்னு சொல்ற வந்து குறைஞ்சா போடுத்தேன். இது நீங்க வந்து இப்ப ஒரு 30 வீதம் தானே இப்ப செய்யணும் கத்தரி. மற்றபடி எல்லாம் பூசணி அதுல போட்டா இடவழிகள் எல்லாம் முந்தி கத்தரின்னா சார் ஒண்ணு வாக்குல பிடிக்கும் பாத்தி கட்டணும். பூசணிகள் வேண்டாம் குறைவு தானே. அப்ப இடவழியில அடிச்சு கொள்ளலாம். இதுக்குள்ள சாதாரண இறங்கி வரையக பாக்க நிறைய தோட்டங்கள போட்டுருக்கீங்க. இந்த துவாயும் பூசணி அப்படியா? இப்ப முந்தி வந்தானே பூசணியை பொறுத்த வரைக்கும் வந்து சும்மா பூசணி வந்து பெருசா போடுறது அந்த சைடுல சும்மா போட்டு விடுறது. இப்ப பூசணி ஒரு பயிரா செய்யணும் என்ன? அது அந்த மேரியில பூசணி போடுறது அந்த சங்குவெளியில அந்த பெரிய காய். பிறகு வந்து பூசணி போடுறது இல்லையா? ஏனென்றா பிறகு வந்து கத்தரி தான் கூட மெயின். இப்ப கத்தரி எவ்வளவு போகுது? இப்ப இந்த கத்தரி 160 180 அப்படிக்கெல்லாம் போகுது. அப்ப நீங்க நார்மலா வந்து உள்ளூர் சந்தை கொடுக்குறோம் மருதாவனத்தை கொடுக்குறேன். கம்பிள்ளைகள் வந்து நெடுகளும் நில மாற்றங்கள் தானே. அதுல வந்து ஒரு நாளைக்கு ஒரு விலை மற்ற வந்து அந்த மட்டில் பகுதியில் இருக்க அந்த வெள்ளை கலர் காத்து அது வந்து அந்த மட்டில் வந்து அந்த மட்டில் சீசனுக்குலாம் அந்த கத்திரி வரும். அந்த மார்கழி மாதத்துல இருந்து மட்டில் அம்மன் கோயில் திருவிழாவோட முடிஞ்சு அங்க தண்ணி பிரச்சனை இல்லை. அப்ப அந்த அந்த முட்டு கத்திரிக்காய் முட்டி கத்திரிக்காய் அது பெருசா கணக்க காய்க்காது. அது அந்த சீசனுக்கு தான் அந்த டிமாண்ட். அது வந்து இங்க ஒண்ணு செய்யறல அப்படி செய்யலாம். இங்க வெறுமான அது அங்க இதுக்கு தான் டேஸ்ட். அது சரியா இருக்கு அப்படி என்ன சொல்றது அந்த சவர் தன்மை மண். அப்ப அந்த மண்ணுக்கு தான் அது அந்த டேஸ்ட். அது அப்படியா? ஒரு இடத்தை பொறுத்து என்ன. அப்ப நாங்க அங்க கேட்க சொன்ன விஷயம் தான். இப்ப அந்த முட்டை கத்திரிக்காய்னு சொல்றாங்க அந்த இடத்துல மற்ற வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கோயில் சீசன் அந்த பன்னித்தரிசமன் கோயில் அந்த சீசன்ல அப்படி இல்ல அப்புறம் சொன்னாங்க. அதாங்க தண்ணி வந்து பெருசா கிணறுகள் பிரச்சனை. தண்ணி வந்து சவர் தண்ணி. அப்ப மழை நீரை நம்பி தான் நாங்க செய்யணும். இப்ப இதுக்கு முதல்ல வந்து நாங்க ஒரு அண்ணா சந்திச்சு நாங்க வீடியோ கேட்க இதுக்குள்ள வந்து குளங்கள் இருக்குன்னு சொன்னது என்ன? குளங்கள் இதுல இருக்கு குளம். அதுல பெரிய குளம். அதுல நின்று அப்படி அவங்க வரையும் போட்டு கோயில் அடி. இப்ப குளங்கள்னு சொல்ல வந்து உங்களுக்கு வந்து மேரிக்கு ஒரு மழை பெய்யறன்னு சொன்னால் இப்ப இந்த காலத்துல தண்ணியும் அவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கோம். வச்சிருக்கேன். அப்ப காணும் பிரச்சனை இல்லைன்னு கிணறு இல்லாட்டியும் கிணறு இருக்கு தானே. எங்களுக்கு எல்லாம் கிணறு இருக்குன்னா கிணத்தால வைக்க என்ன பிரச்சனை? குளத்தால வச்சா கொஞ்சம் நல்ல பசல தண்ணி எனக்கு வைக்கிறோம். இனி கிணறு கொஞ்சம் நேரம் பத்திரும். அப்ப அந்த பிரச்சனையால இது என்ன மிஷினா குளத்துல இருந்து வர நல்ல தண்ணி கேட்டாலும் அதுல இருந்து கூட்டினா குளத்தில இருந்து வந்து இருக்கு. கொஞ்சம் மினா கேட்டாலும் பிரச்சனை இல்லை. வந்து கவலைக்குரிய விஷயம் தான். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வளமான இடம். ஆனா என்ன நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்ப ராக எல்லாம் வந்து விவசாயத்தை கைவிட்டு அழிஞ்சு கொண்டு போகுது. இப்ப இப்படி பாக்க பெரிய ஒரு பிறந்த வழி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் செய்ய வலிக்கிட்டா இதை விட இன்னும் வந்து செழிப்பா இருக்கும் பாக்க. இப்ப எங்களை விட இந்த வெளி மாவட்டக்காரர் தோட்டங்கள் செய்யற கூட வாயிருக்கு. அங்க முந்தி இங்க இருந்தா மரக்கறி போறது கத்திரிக்காய் எல்லாம் கம்புள்ள வேற வெளி மாவட்ட சந்தை. இப்ப அங்க இருந்தா இங்க வருது. அவங்க மரக்கறி வந்து கழிவு இல்லாத மரக்கறியா வருது. எங்களை 10 கொண்டு கழிவு அவங்களே கழிவு இல்லாம வருது. அங்க என்ன காரணம் அப்படி? அது அங்க வெளி மாவட்ட மரக்கறிக்கு அங்க இதுகள் இல்லை. என்ன கழிவு இல்லை. அப்ப 40 கிலோன்னா 40 கிலோ காசு. நாங்க தம்புள்ளை காஞ்சி போட்டா எங்களுக்கு தம்புள்ளையிலையும் 40 கிலோ போட்டா 40 கிலோக்கும் காசு வரும். இங்க என்ன அப்படி தெரிய மாட்டாங்க. 36 கிலோ தான் 4 கிலோ கழிச்சு தான் தெரியும். 10 கொண்டு கழிவு இருக்கு இங்க. அந்த பிரச்சனை இன்னும் முடிவெடுத்து கொண்டிருக்கீங்கன்னா ஒன்னும் சரி வரையில. அது இப்ப இவ்வளவு காலமா நடந்து கொண்டு இருக்குது. அது இப்ப இந்த முறை ஆளுநர் வேதநாயகம் ஆளுநர் அவரும் சம்பந்தமான கதைக்க போறோம்னு சொன்னவே அதுல ஒன்றும் இப்ப முடிவு பண்ணி அதுக்கு இன்னும் தீர்வே கிடைக்கல. விவசாயிகள்ட்ட பிரச்சனை காலங்காலமா கதைக்கிறாங்க. ஆனா முடிஞ்ச மாதிரி தெரியல. அது வந்து என்ன இப்ப இந்த முறையும் வந்து கதைச்சவை இந்த இது ஒரு கூட்டத்திலையும் கதைச்சவையாம். இந்த முறை இந்த பிரச்சனை என்னத்த இந்த 10 கொண்டு கழிவு. அப்ப அது வந்து என்ன முடியல அந்த பிரச்சனை. அப்படியா? அது வந்து வெளி மாவட்ட மரக்கறிகளுக்கு கழிவு இல்லை தானே. கழிவு இல்லைன்னு. ஆனா வந்து உண்மையா வந்து இப்ப உங்களை போல விவசாய மேல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த குறைகள் கேட்க செய்யறாங்களும் கொஞ்சம் செய்ய மனமராம எல்லாம் பொறுப்பு வந்துடும். எல்லாரும் பொறுப்பு வந்துடும். அதான் பிரச்சனை. அந்த காலத்து வயது போனாக்க வந்து கொஞ்சம் தொடர்ந்து செய்யணும். புதுசா வராக்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். என்ன புதுசா வராக்கள் எல்லாம் வெளிநாடு காசுகள் வரதால எல்லாம் சகோதரங்கள் அனுப்புறதால அதில் விருப்பம் இல்லை. அது இப்ப விவசாயம் மட்டும் இல்ல எல்லா தொழிலும் தானே. எல்லா தொழிலும் என்ன சகல தொழிலையும் வந்து வெளிநாட்டுல இருந்து சகோதரங்களை அனுப்பி கொண்டு போனேன். நாங்க கஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லி அதான் பிரச்சனை. இது ரேட் பண்ண எத்தனை நாளைக்கு வரைப்பீங்க? நான் வந்து 4-5 நாளைக்கு ஒரு கரைப்பேன். இந்த காயை பார்த்து
இப்போ கொஞ்சம் வெயிலும் கூட தானே என்ன விடிய வந்திருந்தா வேலைக்கு வந்தா முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் பிந்தி போயிட்டுது. நான் வேலைக்கு வந்துடுவேன் அங்கே இருந்து. ஏனண்டா வெயிலுக்கு நான் நிற்க மாட்டேங்க, நின்று ஓடி பழக்கம் இல்லை எனக்கு சின்ன வயதுல இருந்து. அப்படிதான் விடிய வந்து செஞ்சிருவீங்க? விடிய வந்து வேலைக்கு வந்து செய்து போயிடுவேன் வேலைக்கு. வேலைக்கும் போறது தானே. இப்போ அது எல்லாரும் என்ன வேலை செய்றீங்க? நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்க. செஞ்சு தொடஞ்சேரியா? நல்ல விஷயம். எல்லாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க, எல்லாம் வந்து விவசாயத்தை கைவிட்டு கொண்டு வராங்க, நீங்கள் அயில வேலை செஞ்சு இங்கே செய்கிறீங்கன்னு. எல்லாரும் கைவிட படிக்கிட்டால் காலப்போக்கில் சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டம் தான். எல்லாரும் விட்டா போய் சந்திக்கிற விவசாயினர் எல்லாரும் சொல்ற விஷயம் ஏதோ ஒரு குறை இருந்தும் தான் இருக்குது. அரசாங்கத்திலையும் தார சலுகைகள் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தும் இருக்குது. தீர்வு வந்து வரம் பெறமண்டு வரமா தெரியல. என்ன நெடுகளும் தான் சொல்லிடுவேன், இந்த 10 கொண்டு கழிவு பிரச்சனை இப்ப அங்க அந்த மூட்டையெல்லாம் போட்டிருக்கேன். அது நீங்கள் 42.5 கிலோ கொண்டாலும் அந்த 1/2 கிலோவுக்கு காசு வேணும். அது வந்து 1/2 கிலோவுக்கும் காசு வேணும். இப்ப நாங்க கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய்க்கும் 1/4 கிலோவுக்கும் 250 கிராமுக்கும் காசு வேணும். அந்த மாதிரி நம்மள சிங்களா அங்க இருந்து வர மரக்கறிகள் அங்க போற மரக்கறிகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இங்கத்தே இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் அவங்களோட வியாபாரிகளும் எங்களை இந்த அப்படி இந்த தோட்ட விவசாயிகளை அமர்த்தி வச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் ஒரு கணக்கில் வச்சு அப்படியா அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. விவசாயிகள் முன்னேறி செய்யற நீங்க வந்து முன்னேறியில எல்லா விவசாயம் மேலுமே ஏதோ விதத்துல புலம்பிக்கலாம்னு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு விவசாயி இப்ப வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து வேற வேலையும் செய்து கொண்டுதான் தனியா விவசாயம் மட்டும் செய்யறாங்க. இதை நம்பி இருக்கிறவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்குமே. என்னண்டா காசுகள் இப்போ நீ ஒரு தொழில் செய்யறேன்டா நகையில கொண்ட பேங்க்ல அடை வச்சுதான் இதெல்லாம் தோட்டங்கள் செய்வேன். அப்ப அதுல அந்த வெச்ச நகையெல்லாம் எடுக்க இல்லாம இருக்கும். ஏன்னா இப்படி விலைகள் மலிவுகள் விற்கிறதால அப்ப அவங்க அடுத்த முறை செய்ய விட்டுருவாங்க. தோட்டத்தை செய்த என்னதுக்கு அந்த அளவுல வந்துருக்கு. நியாயமான விலை கிடைக்கணும் இந்த பொருள்களுக்கு. எங்கள்கிட்ட 150 ரூபாய் கொடுத்து வியாபாரி விற்கிறான், 300 ரூபாய் விற்கிறான். அப்ப அதுக்கு ஒரு நியாயமான விலை இல்லை தானே. அதான் தோட்டக்காரனுக்கு அந்த காசு இல்லை. ஒரு 50 ரூபா 50 ரூபா வச்சு வித்தா பரவாயில்ல. எங்கள்கிட்ட 150 ரூபாய் கொடுத்தா 400 ரூபாய் விற்கிறாங்க. அவையெல்லாம் முன்னேறிட்டு போயிங்க. சரி என்ன சந்திச்சு சந்தோஷமா இருக்கு. இந்த தோட்டோட நிறைய பயிற்சி நடக்குது. நாங்க முதல்ல ரூபாய் பசங்க பார்த்தோம். நாங்களும் இப்ப சொல்ற உங்க மூலம் பார்த்துருக்கிறோம். நீங்க சொல்ற விஷயத்துக்கு கவலையா தான் இருக்கு. கத்தரி வந்து முந்தி இங்க ஒரு பிரபலமா இருந்தது, இப்ப குறைஞ்சு வந்துருது. சரி, நீங்கள் வந்து வேலை செய்யற நேரம் நாங்கள் தொடர்ச்சி நிறைய நேரம் மெனக்கெடுத்து விரும்பல, நிறைய தகவல் சொன்னீங்க, நன்றி. நீங்களும் வந்து சோர்ந்துவாமல் தொடர்ச்சி அவங்களோட வேஷத்தை தொடர்ந்து செய்யுங்க. நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் அங்கே போய் சந்திப்போம். அங்கே வேற வேற ஆக நிற்கிறதுனால சந்திப்போம். அங்கே வந்து என்னென்ன அங்கே வந்து பாவல் இருக்கும். பாவல் அங்கெல்லாம் பாவல் இருக்கு, அவங்க அதுல இருக்கு. இது மற்றது வண்டி இதுல இருக்கிற இதுல நீங்க எடுத்தீங்கன்னா அவைகள் இல்லை, அவைகளும் வேலை செய்யறாள். அவைகளும் வேலை செய்யறார்கள். அப்ப இந்நேரங்கள்லாம் பெரிய லீவ்ல நின்று இங்க வந்து சரி. அப்ப நாங்கள் வழிகப்புறம் திரும்ப சந்திப்போம். சரி, நன்றியா. நன்றி. இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ நிற்கிற எந்த பகுதிக்குள்ளே பாருங்க நிறைய காயல் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க பெரிய பெரிய காயல் எல்லாம் இருக்குது. ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் காயல் வந்து ஏற்கனவே ஆயப்பட்டிருக்குது. அதை விட இன்னும் சில பகுதியில் வந்து காய் இன்னும் ஆயிரம் நிறைய காயல் இருக்குது. பாருங்க இப்படி பாருங்க நிறைய காயல் இருக்குது. சொல்லப்போனால் வந்து இந்த பகுதியில் நாங்கள் இப்படியே பரவலாக இந்த பகுதியில் பாருங்க நிறைய கத்திரிக்காய் இருக்குது. ஏன்னா இந்த பகுதி வந்து கத்திரிக்காய் முத்தி இருக்கு, இன்னும் வந்து ஆயப்படையில் இனித்தான் ஆயப்படப்போ பாருங்க. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, கண்ணுக்கு தெரியுது நிறைய காயல். இந்த இதுக்குள்ள நிறைய கத்திரிக்காய் வந்து முத்தி போயிருக்குது. இந்த பகுதியில் பாருங்க சில செடிகள் வந்து அழுகி போகுது. அப்படியே எல்லாம் அழுகி போய் பாருங்க நிறைய கத்திரிக்காய் எல்லாம் வந்து அழுகி விழுகுது. நோய்கள் வர்றது பலமை. கத்தரியை பொறுத்த வரைக்கும் வந்து நோய்கள் அதிகமாக வரும். கத்தரி தக்காளி எல்லாம் வந்து பராமரிப்பு எவ்வளோதான் சரியாக இருந்தாலும் நோய்கள் வந்து அதிகமாக வரும். பாருங்க இந்த இடத்துல நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது. அதே நேரத்தில் அங்கே பாருங்க சில செடிகள் எல்லாம் வந்து அழுகி கொண்டு போகுது. அப்படின்னா அழுகி விழுகுது. பாருங்க கவலைக்குரிய விஷயமா இருக்குது. பாருங்க இப்போ நாங்கள் முன்னுக்கு வந்த பகுதி இந்த
துபாய் பூசணி தோட்டங்கள் இருக்கிற பகுதி அங்கால அப்படியே இங்கே வந்த நாங்கள் இந்த இடத்துல பாருங்கோ நாங்கள் உங்களுக்கு காட்டின அந்த இடத்துல வந்து வெண்டி தோட்டம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டின வெண்டி தோட்டம் இருக்குது. இங்கே அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் வெங்காய தோட்டம் இருக்குது பக்கத்தில். இதுக்கு பக்கத்தில் இந்த கத்தரி தோட்டம் இருக்குது பாருங்க. நான் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த கத்தரி தோட்டத்தை பற்றி அண்ணாட காய்ச்சி நாங்கள் இந்த பகுதி இந்த சங்குவெளி பகுதியில் கத்தரி பயிர் செய்ய பற்றி அண்ணா நிறைய விஷயங்கள் சொன்னவர். குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் வளமையாக எல்லா இடத்துலையும் பார்க்குற விஷயம்தான் இங்கேயும் இருக்குது. என்னென்னு சொன்னால் விவசாயத்தின் அந்த செய்கிற அளவு வந்து குறைஞ்சு கொண்டு வருது. ஆரம்ப காலங்களில் இந்த பகுதியில் வந்து கத்தரி பயிர் செய்ய வந்து அதிக அளவில் செய்கிறதாம். இப்போ கத்தரின்னு சொன்னால் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமஸாக இருந்ததாம். இப்போ பார்க்க போனால் கத்தரி வந்து பயிற்சிக்கு குறைஞ்சிருது. அதுக்குரிய காரணம் வந்து குறுகிய காலத்துக்குள்ளே இந்த துபாய் பூசணி மற்ற பூசணியில் பயிர் செஞ்சு லாபம் பெறக்கூடிய வழியாக வந்து இந்த கத்தரி பயிற்சியை வந்து எல்லாரும் வந்து கைவிட்டு கொண்டு வரீங்கன்னா உண்மையில வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். அதை விட வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரச்சனை இங்கேயும் இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள், அதை விட இப்போதைய இளைஞர்கள் வந்து இந்த விவசாயத்தில் வந்து ஆர்வம் குறைஞ்சதால் நிறைய தரைகளை பார்க்க போனால் சும்மா தான் இருக்குது. நாங்கள் இந்த வீதியிலேருந்து பார்க்கும்பொழுது நல்ல செழிப்பாக இருக்குது. எல்லா இடத்துலையும் தோட்டம் பயிற்சியாக இருக்கிறதா தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்கு இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த 100% அந்த நிலப்பரப்பில் 50% தான் பயிற்சிகள் நடக்குது. மிச்சம் 50% வந்து வெறுமா தான் இருக்குது. உண்மையிலே அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குது. கரியுறவுல இந்த சங்குவெளி பகுதியில் வந்து நாங்கள் 2வது வீடியோவாக இந்த வீடியோ பார்த்துருக்கிறோம். இதுக்கு பிறகும் இந்த பகுதியில் வந்து வேறு வேறு பயிற்சிகள் நடக்கிறது, வேறு வேறு விஷயங்கள் சிறப்பாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் அடுத்த வீடியோக்களை பதிவு செய்வோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி போட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. SPC Lumblex யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்கோ. சரி உறவுகளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.